Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன். அன்புள்ளத்தோடு வந்த அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக திரு வேல்முருகன் அவர்கள் பேசினார். அப்படி பேசிட்டு அப்பட்டமா போய் பேசுறாருங்க. நான் அப்படி பேசவே இல்லைன்னு உலகமே பார்த்ததே அவர் பேசினதை, வேல்முருகன் அவர்கள் பேசியதை உலகமே பார்த்து வேல்முருகனுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்காங்க. நான் 30 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் அசிங்கமாக பேசிக்கிறேன். நான் 40 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேன், அதனால் நான் அசிங்கமாக பேசிக்கிறேன்னு ஏதாவது விதி இருக்கா? பேசுனது தப்புங்க, பேசுனது அயோக்கியத்தனங்க. இப்போ சத்யராஜ் பொண்ணு ஒருத்தர் இருக்காங்களே, திவ்யா சத்யராஜ், எங்கே போனீங்க எல்லாரும்? ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க பெண்களின் வளர்ச்சிக்காக திமுக உழைத்து கொண்டிருக்கு, திமுக என்கின்ற ஒரு கட்சி இல்லை என்றால் பெண்கள் முன்னேறவே மாட்டார்கள் என்று வாய்க்கிலேயே பேசுகிற நீங்கள், உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் பெண் பிள்ளைகளை குறித்து, தாய்மார்களை குறித்து கொச்சையாக பேசியிருக்காரு, அருவருப்பாக பேசியிருக்கிறாரு. அப்பா என்று சொல்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே ஏன் மௌனமாக இருக்கீங்க? அவர் தான் சொல்கிறாரு, அப்பா என்று எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பேசுகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே கல்வி விருது விழாவில் பரிசு வாங்கிய அந்த பெண் பிள்ளைகள்லாம் யார்? அவருக்கு மகள்கள் தானே. அப்போ உங்களுடைய மகள்களை குறித்து மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிற திரு வேல்முருகனை குறித்து ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசலை? அப்போ எங்கள் தலைவரை குறித்து ஆபாசமாகவும், எங்கள் தலைவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து ஆபாசமாகவும் பேசினால் திமுக மகிழ்ச்சி அடையுமா? அதை வைத்து கூட்டணியின் பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது உங்களுக்காக பாருங்கள், நான் எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவங்கள திட்டியிருக்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவரை உரிமையிலலாம் பேசியிருக்கிறேன், உங்களுக்காகத்தானே பேசியிருக்கிறேன். ஏன் ஒரு சீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தரமாட்டீங்களா என்று ஒரு சீட்டை எக்ஸ்ட்ரா பெறுவதற்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாரா? கூத்தாடி பின்னாடிலாம் போறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, நீங்களே கூத்தாடி தானே, நீங்களே படம் நடிச்சிருக்கீங்களே, நீங்களே டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்களே. சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் வேல்முருகன் நடிச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் கூத்தாடி தானே. மாநில உரிமையின் மீது ஆளுநர் தலையிட்டால் அந்த ஆளுநரே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லியிருக்கோமே. அப்படிப்பட்ட ஒரு கட்சி எங்களுடைய கட்சி. அதனால் அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டு இந்த ஒற்றை வேலையை செய்யாதீங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கத்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர். வணக்கம். வணக்கம் பிரதர். சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவங்க கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது விஜய் அவர்கள் நடத்துகிற கல்வி விருது வழங்கும் விழா குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது பலத்த கண்டனங்களை வேல்முருகன் அவர்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. பல எதிர்ப்பு குரல்களும் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் ஒலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து நான் அப்படிலாம் பேசலை, நான் தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு அது கிடையாது, ஒரு நடிகரை போய் கட்டி பிடிப்பது இது தவறு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் தவிர மற்றபடி நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். தற்போது அவர் மீது போக்சோ வழக்கெல்லாம் பாய்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வளோ தூரம் ஒரு சீரியஸாக கொண்டு போயிட்டாங்க எல்லாரும்? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது சரியா தவறான ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்களேன். அது தவறு தான். தவறு தானே. அதாவது அந்த பரிசு வாங்கியவர்கள் எல்லாமே குழந்தைகள்ங்க, கஷ்டப்பட்டு படித்து முதல் மதிப்பெண் எடுத்து எங்கள் தலைவர் கையால் எப்படியாவது விருது வாங்க வேண்டும் என்று வெற்றி பெற்று வந்த மாணவிகள். அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்தது அவருடைய பெற்றோர்கள். அன்புள்ளத்தோடு வந்த அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக திரு வேல்முருகன் அவர்கள் பேசினார். அப்படி பேசிட்டு அப்பட்டமா போய் பேசுறாருங்க. நான் அப்படி பேசவே இல்லைன்னு உலகமே பார்த்ததே அவர் பேசினதை, வேல்முருகன் அவர்கள் பேசியதை உலகமே பார்த்து வேல்முருகனுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்காங்க பெண்கள், தாய்மார்கள் எல்லாம். அவர் சொல்றாருல, இது தமிழர் கலாச்சாரமே கிடையாதுன்னு சொல்றாருல. பெண் பிள்ளைகள் குறித்தும் தாய்மார்களை குறித்தும் இழிவாக பேசுவது தமிழர் கலாச்சாரமா? இழிவாக பேசுவது தமிழர் அறமா? இழிவாக பேசுவது தமிழர் பண்பாடா? இது குறித்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பதில் சொல்வாரா? ஒரு விளம்பரத்திற்காக திமுகவிடம் இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா பெறுவதற்காக தாய்மார்களை குறித்து, பெண் பிள்ளைகள் குறித்து இழிவாக பேசியது தவறு இல்லையா? இன்னும் வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கலங்க. என்ன தலைவர் அவர்? மன்னிப்பு கேட்பவர் தாங்க மனுஷன். அதுதாங்க தமிழருடைய அறம்,
தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய பாரம்பரியமே வந்து மன்னிப்பு கேட்கறதுல என்ன தவறு இருக்க போது? இல்ல என்னுடைய அரசியல் வாழ்வுலாம் தெரியாம இது மாதிரி மன்னிப்பு உங்களுடைய அரசியல் வாழ்வு யூடியூப்ல அஞ்சாம் குஞ்சாலாம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. விஜய் அவர்கள் டேட்டா நீங்க வந்து நீங்க வந்து மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் என்று நீங்க சொல்றீங்க. சரி, நீங்க போராடியதற்காகவே வந்து பெண்களை கொச்சைப்படுத்தி பேசலாமா? உங்களுக்கு 40 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது என்பதற்காக பெண் பிள்ளைகளை குறித்து நீங்க ஆபாசமா பேசலாமா? ஏதாவது விதி இருக்கா? நான் 30 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேன், அதனால நான் கொஞ்சம் அசிங்கமா பேசிக்கிறேன். நான் 40 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேன், அதனால நான் அசிங்கமா பேசிக்கிறேன்னு ஏதாவது விதி இருக்கா? பேசுனது தப்புங்க, பேசுனது அயோக்கியத்தனங்க. சமூக வலைதளத்துல திரு வேல்முருகன் அவர்களுக்கு எதிராக பெண்கள் கண்டனத்தை பதிவு செய்யறாங்களா இல்லையா? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டித்தார்களா இல்லையா? ஏன் திமுக கட்சியை சார்ந்த இந்த பெண் போராளிகள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்றாங்களே, ஏன் அவங்களாம் வாய் திறந்து பேசவே இல்லை? ஏன் சகோதரி மதிவதனி அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? இந்த வாய்க்கிலேயே பேசுவாங்களே, எங்களுக்கு கட்சிக்கு எதிராக பேசணும் அப்படின்னா வாய்க்கிலேயே பேசக்கூடிய சகோதரி சர்மிளா அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? இப்ப சத்யராஜ் பொண்ணு ஒருத்தர் இருக்காங்களே, திவ்யா சத்யராஜ், எங்க போனீங்க எல்லாரும்? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? நீங்க தானே சொல்றீங்க பெண்களின் வளர்ச்சிக்காக திமுக உழைத்து கொண்டிருக்கு, திமுக என்கின்ற ஒரு கட்சி இல்லை என்றால் பெண்கள் முன்னேறவே மாட்டார்கள் என்று வாய்க்கிலேயே பேசுற நீங்க, உங்க கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் பெண் பிள்ளைகளை குறித்து, தாய்மார்களை குறித்து கொச்சையாக பேசியிருக்காரு, அருவருப்பாக பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுதே நமக்கு அவ்வளவு கோபம் வருது. அந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கிறார் அரசியல் விளம்பரத்திற்காக. அப்படிப்பட்ட நபரை ஏன் கண்டிக்காம இருக்கிறீங்க? அக்கா கனிமொழி அவர்கள் இது குறித்து ஏன் வாய் திறந்து நீங்க பேசாம இருக்கீங்க? கேளுங்க, வேல்முருகனை கண்டிங்க, நீங்க பேசுனது தவறுங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுங்கன்னு ஒரு அறிவுரை சொல்லுங்க. ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? இதையெல்லாம் உணர்ந்துதான் எங்கள் கட்சியை சார்ந்த தோழர் ஒருவர் இணையதளம் மூலமாக புகார் கொடுத்தார். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் ஒரு புகார் கொடுக்கிறார். பெண் பிள்ளைகளை குறித்து மிகவும் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாரு, ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காரு, கொச்சையாக பேசியிருக்கிறாரு. ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பரிசளிப்பு விழா என்பது தமிழ்நாட்டில் எல்லா தாய்மார்களும் அந்த நிகழ்வை வரவேற்கிறாங்களே, அந்த பரிசளிப்பு விழாவை கொண்டாடுறாங்களே. அப்ப யாரை மகிழ்விப்பதற்காக, யாரை குளிர்விப்பதற்காக நீங்க இப்படி பேசுறீங்க? வேல்முருகன் அவர்கள் ஏன் இப்படி பேசுறீங்க? அப்ப அவருக்கு பாடம் புகற்ற வேண்டிய கடமை இருக்குல்ல. அதை உணர்ந்துதான் எங்களுடைய தோழர் ஒருவர் இணையதளம் மூலமாக ஒரு புகார் கொடுத்தாரு. அந்த புகாரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க விசாரணைக்கு. இப்போ முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வேல்முருகன் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பேசுனது தப்புங்க, தப்பு பண்ணவங்க அதற்கான தண்டனை அனுபவித்தானே ஆகணும். பேசின விஷயத்தை வந்து அவர் மடைமாற்றம் பண்றார். ஏதோ அவர் வந்து புனிதமா பேசியது போல, ஏதோ 4 திருக்குறளை சொன்னது போல, நான் நல்லது தானே பேசினேன், அஞ்சான் குஞ்சான்களெல்லாம் எங்களுக்கு எதிராக வந்து பதிவிடுறாங்க, எங்களுக்கு எதிராக யூடியூப் பேசுறாங்க அப்படின்னா நீங்க பேசிய வார்த்தை அப்படி இருக்கு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய வார்த்தை வேல்முருகன் அவர்களுடைய அந்த பொது வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய வகையில மாற்றியதா இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை உணர்ந்து நம்ம தப்பா பேசிட்டோம், இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க? தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளிட்ட தானே கேட்க போறீங்க, தமிழ்நாட்டு தாய்மார்களிட்ட தானே கேட்க போறீங்க. கேளுங்க, அதுல என்ன தவறு இருக்கு? அந்த நிகழ்வு, அந்த பரிசளிப்பு விழாவிற்கு வந்தவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களா? கிடையாது, பொதுமக்கள்ங்க. பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள், தாய்மார்கள், பெண் பிள்ளைகள். அது ஒரு பொது நிகழ்வு, அது தமிழக வெற்றி கழகத்திற்கான நிகழ்வு கிடையாது. அப்போ அந்த ஒரு பொது நிகழ்வுக்கு வந்த பெண்களை குறித்து தரைக்குறைவாக நீங்க பேசியிருக்கீங்க. இது ரொம்ப தவறுங்க. இது அந்த அடிப்படையில் தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு முறையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு தவறு. அப்பா என்று சொல்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, ஏன் மௌனமாக இருக்கீங்க? அவர் தான் சொல்றாரு, அப்பா என்று எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பேசுற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, கல்வி விருது விழாவில் பரிசு வாங்கிய அந்த பெண் பிள்ளைகள்லாம் யார் அவருக்கு? மகள்கள் தானே. அப்போ உங்களுடைய மகள்களை குறித்து மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிற திரு வேல்முருகனை குறித்து ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசல?
இப்படி ஒரு சம்பவம் நடந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? சரி, அப்படி தெரியாம இருந்தா நீங்க எதுக்கு அப்பாவா இருக்கணும்? தெரிஞ்சிருந்தா ஏன் மௌனமா இருக்கணும்? இன்னும் வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து பேசவே இல்லை. அப்போ அப்பான்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. எந்த அப்பா இப்படி மௌனமாக இருப்பான்? இப்போ ஒரு பெண் பிள்ளை குறித்து ஒருத்தன் வந்து ரொம்ப ஆபாசமா பேசிட்டான் அப்படின்னா அந்த பெண் பிள்ளையினுடைய அப்பா என்ன பண்ணுவாரு? கோவப்படுவாரா? கண்டிப்பாரா? ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க இன்னும் கோவப்படாம இருக்கீங்க? ஏன் இன்னும் கண்டிக்காம இருக்கீங்க? ஆனால் அந்த அப்பா என்ற வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த அப்பா என்கின்ற ஒரு வார்த்தை என்பது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதனால வந்து தவறு யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் திரு வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்கின்ற வரை அவர் பாணியிலே சொல்றேன், அஞ்சான் குஞ்சான்களாகிய நாங்கள் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே தான் இருப்போம். அஞ்சான் குஞ்சான்களாகிய நாங்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் திரு வேல்முருகன் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை எழுதி கொண்டு தான் இருப்போம், கண்டனத்தை பதிவு செய்து கொண்டு தான் இருப்போம். நாங்களும் தமிழர் மரபிலிருந்து வந்தவர்கள், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழருக்கு உண்டான வீரம் எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொண்டு தான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். அதனால மிரட்டுவது, அடக்குமுறையை ஏவுவது என்பதெல்லாம் அது அரசியலுக்கு சரிப்பட்டு வராது. அது நாங்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம், மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறோம், மண்ணுக்கான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறோம், அறிவார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறாங்க. எங்கள் கட்சியும் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்தை முன்வைத்தால் அந்த கருத்தில் என்ன விமர்சனம் இருக்கோ அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பேசியது தவறு, எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசின ஆதாரம் எங்களிடம் இருக்கு. இதை வந்து நான் பேசவே இல்லைன்னு பச்சையாக பொய் பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இன்னொரு 9 மாசத்துல எலெக்ஷன் வரப்போதில்ல, சட்டமன்ற தேர்தல் வரப்போதில்ல, அப்புறம் தொகுதிக்கு நீங்க எப்படி ஓட்டு கேட்டு போவீங்க? அப்போ தாய்மார்கள் கேட்பாங்கல்ல, பெண் பிள்ளைகள்லாம் கேட்பாங்கல்ல, எங்களை வந்து இப்படி கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசிட்டு எப்படிங்க எங்கள் தொகுதிக்கு நீங்கள் ஓட்டு கேட்க வரீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு தாய்மார்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் திரு வேல்முருகன் அவர்கள்? அதனால் அங்கே வந்த பெண் பிள்ளைகள், தாய்மார்கள் வந்து நம்மளுடைய சகோதரிகள், நம் எல்லோருடைய சகோதரிகள், ஒட்டுமொத்த சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஒரு வகையில் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் அவர்கள் சகோதரிகள் தான். வேல்முருகன் அவர்களுக்கும் அந்த குழந்தைகள் பெண் பிள்ளைகள் தான். அப்போ உங்களுடைய பெண் பிள்ளைகளை கொச்சைப்படுத்தி பேசுறீங்களா? அப்போ உங்களுடைய சகோதரிகளை கொச்சைப்படுத்தி பேசுறீங்களா? மனசு உறுத்தலையா? அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணுங்க. கேட்பதில் என்னங்க தப்பு இருக்கு? மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷங்க. மனுஷனா மதிக்கணும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் தமிழருங்க. அது அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்க தோணுகிறது. தேசிய குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் வந்து இது மாதிரியான ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வேல்முருகன் அவர்கள் கைதாகவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, நம்ம வந்து என்னன்னா, அவர் பேசியது தவறுங்க. அவர் பேசியது தவறு என்று தெரிந்தும் நான் அப்படி பேசலைன்னு சொல்கிறார்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் தாந்தோண்டித்தனமாக பேசுவாங்க, பொறுக்கிகள் தாந்தோண்டித்தனமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல கட்சியினுடைய தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட தலைவர் ஒருவர் இது போன்று ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இதுக்கு நீங்கள் வந்து கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, இது எவ்வளவு கொச்சையான அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை. பொறுக்கி பேசுவாங்க, தலைமை அப்படி பேசலாமா? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் தானே சொல்றாரு, 40 ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக நான் உழைத்திருக்கிறேன், போராடி இருக்கிறேன்னு சொல்றாருல. ஒரு உழைத்த நபர், ஒரு போராடிய ஒரு நபர், பல வழக்குகளை வாங்கிய நபர் ஏன் இப்படி பேச வேண்டும்? அப்போ எங்க தலைவரை குறித்து ஆபாசமாகவும், எங்க தலைவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து ஆபாசமாகவும் பேசினால் திமுக மகிழ்ச்சி அடையுமா? அதை வைத்து கூட்டணியும் பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது உங்களுக்காக பாருங்க, நான் எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவங்கள திட்டியிருக்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவரை வந்து உரிமையிலலாம் பேசியிருக்கிறேன், உங்களுக்காகத்தானே பேசியிருக்கிறேன். ஏன் ஒரு சீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தரமாட்டீங்களா என்று ஒரு சீட்டை எக்ஸ்ட்ரா பெறுவதற்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாரா? வருத்தத்தினால் தாங்க பதிவு செய்கிறோம்.
எங்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் ஏதாவது வாய்க்கார் தகராறு ஏதாவது இருக்கா? இல்லை முன்பகை ஏதாவது இருக்கா? கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு. எங்கள் தலைவர் ஒரு கட்சி நடத்துகிறாங்க, நாங்கள் எங்களுடைய கொள்கை கோட்பாடு மக்கள் பணியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். தேவையில்லாமல் எங்களுடைய நிகழ்வை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது தான் ஒரே கேள்வி. கூத்தாடி பின்னாடிலாம் போறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, நீங்களே கூத்தாடி தானே, நீங்களே படம் நடிச்சிருக்கீங்களே, நீங்களே டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்களே. சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் வேல்முருகன் நடிச்சிருக்கிறாரு. அப்ப நீங்களும் கூத்தாடி தானே. கூத்தாடியாக இருந்து கொண்டு எங்க தலைவரை கூத்தாடி என்று விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்ப யாரோட கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கீங்க. திமுக கட்சியே கூத்தாடிகளால் உருவாக்கிய கட்சி தானே. மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் எந்த துறையில இருந்து வந்தார் பிரதர்? கலைத்துறையில. எந்த துறை அது? சினிமா துறை தானே, கூத்தாடி துறை தானே. ஐயா கருணாநிதி அவர்கள் எந்த துறையிலிருந்து வந்தாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சினிமா நடிச்சிருக்காரா இல்லையா? ஒரே ரத்தம். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படம் நடிச்சிருக்காரா இல்லையா? உதயநிதி ஸ்டாலினை சினிமாக்காரராக தான் எல்லாருக்குமே தெரியும். அப்ப சினிமாக்காரரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு, கூத்தாடிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு, அவர்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற நீங்கள் எங்களை பார்த்து கூத்தாடி என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சிரிப்பு வருது, வருத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் இப்பெல்லாம் பேசக்கூடாது. அதனால அவர் தவறு செய்துட்டாரு. அந்த தவறுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதில் எங்களுடைய தோழர்கள் முதன்மையாக இருக்கிறாங்க. விஜய் எங்கள் வீட்டு பையன் கூட்டணி குறித்து விஜயிடம் நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும் என பேசியிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். உங்களுடைய பதில்? அது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் பிள்ளை, தமிழ்நாட்டு மக்களினுடைய பிள்ளையாக இருக்கிறார். தமிழ்நாட்டு தாய்மார்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். மாற்றத்தை விரும்பக்கூடிய, மாற்று சிந்தனை கொண்ட, எல்லோரும் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் பல கட்சிகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் திமுகவில் அதிக இடத்தை பெறுவோம், நாங்கள் திமுகவில் அதிக இடத்தை கேட்டு வாங்குவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிறது, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்க. அப்படின்னா காரணம் என்ன? எங்களுக்கு சீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தரலை, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துருவோம் என்று திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள். அப்போ அந்த ஒரு நம்பிக்கையை எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய, இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் ஒருத்தர் இருக்கிறாரு, கொள்கை தெளிவு கொண்ட ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர் படை இருக்கிறது, அவர் பின்னாடி தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவர் பின்னாடி பெரும் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, அவரிடம் நாங்கள் சென்று விடுவோம் என்று பல கட்சிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை, பதில்களை சொல்லி வராங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் பார்க்கணும். கூட்டணியை உருவாக்குவது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல கட்சிகள் எங்களோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க, எங்கள் தலைவரோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதும் உறுதி, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எங்கள் தலைவர் அவர்கள் கொடுப்பார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சமூக நீதி சமத்துவ பாதையில் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு, அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் அவர்கள் கொள்கை தலைவராக 5 தலைவர்களை முன்வைத்து மிக சிறப்பான முறையில் கட்சி மக்களை சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பார்க்குறாங்கல்ல. அப்போ எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கிறார், ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். இதனால் பல கட்சிகள் எங்களை நோக்கி அணிதிரண்டு வருவதற்கான காலமும் நேரமும் கணிந்து வருகிறது. உங்கள் கட்சியில் சமீபத்தில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பதிவு பண்ணுறாரு. அதாவது நம்மளுடைய மாநிலத்தை பிரசிடென்சியல் சிஸ்டம் கொண்டு வந்தால் இது மாதிரியான ஒரு தேர்தல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. பிரசிடென்சியல் சிஸ்டம் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு அதிபருக்கான ஒரு தேர்தலாக தானே பார்க்கப்படும்.
ஏன் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து சொன்னார்? அதாவது அவர் வந்து கட்சியில் எப்போ இணைஞ்சார்? இப்போதான். மரியாதைக்குரிய அருண்ராஜ் சார் அவர்கள் சமீபத்தில் தான் கட்சியில் இணைஞ்சார். அவர் இது குறித்து எப்போ பேசியிருக்கிறாரு? 2011 பேசியிருக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, தமிழக வெற்றி கழகத்தின் கருத்து கிடையாது. நீங்களும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் போன்று இந்த கட்டிங் ஒட்டிங் வேலைலாம் பார்க்கக்கூடாது. இந்த மண் என்பது மாநில சுயாட்சிக்கான ஒரு மண். மாநில சுயாட்சிக்காக பலர் உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. மாநில சுயாட்சியே நம்மளுடைய சுயமரியாதை. இல்ல தமிழக வெற்றி கழகம் மாநில சுயாட்சியை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜியும் வச்சிருக்கீங்க. சோ அப்படி பார்க்கும்போது அருண்ராஜ் அவர்களுடைய கருத்து என்பது கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தில் முதலமைச்சருக்கு ஒரு தேர்தல், எம்எல்ஏக்கு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமாகுமா? ஏங்க அவர் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க, கட்சி கருத்து கிடையாதுங்க. கட்சி என்பது மாநில சுயாட்சியில் உறுதியா இருக்குங்க. இந்த தமிழ் மண்ணுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிங்க. தமிழர் வாழ்வியலுக்காக, தமிழர் கலாச்சாரத்திற்காக, தமிழர் பண்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிங்க. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு? யாரை நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம்? எங்களுடைய உறுதிமொழியை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? தமிழர் நலன் சார்ந்து தமிழர் உரிமைக்காக போராடிய மொழிப்போர் வீரர்களை நினைவில் ஏந்துவோம்னு சும்மாவா சொல்லியிருக்கிறோம்? அப்போ இந்த தமிழ் நாடு உருவாவதற்கு எத்தனை பேர் உயிரை தியாகம் செஞ்சுருக்கிறாங்க? எத்தனை பேர் போராடி இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க? அந்த ரத்தத்திலிருந்து உருவான கட்சி தானங்க தமிழக வெற்றி கழகம். அப்போ எங்கள் மாநிலத்துக்கென்று உரிமைகள் இருக்குது, எங்கள் மாநிலத்துக்கென்று பல தியாகங்கள் இருக்குது. அதை நிலைநிறுத்துவதற்கு, அதை உறுதி செய்வதற்கு தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதே தவிர, அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்துங்க. அவர் வந்து அமெரிக்கா தேர்தலோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார், தேர்தல் முறை தொடர்பாக பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பேசியிருக்காரே தவிர, அவர் வந்து இந்தியாவில் வந்து இது போன்று தேர்தலை கொண்டு வரணும், இந்த முறையை கொண்டு வரணும்லாம் பேசலை. அமெரிக்காவில் இப்படிலாம் தேர்தல் முறைகள் இருக்குங்க. அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்பது மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய ஒரு கட்சி. இல்லை, ஆளுநரே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிங்க தமிழக வெற்றி கழகம். மாநில உரிமையின் மீது ஆளுநர் தலையிட்டால் அந்த ஆளுநரே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லியிருக்கோமே. அப்படிப்பட்ட ஒரு கட்சி எங்களுடைய கட்சி. அதனால் அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் போன்று இந்த ஒற்றை வேலையை செய்யாதீங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவரே நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இது மாதிரி அவரே எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. அருண்ராஜ் சார் அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு, இதனுடைய தனிப்பட்ட கருத்து, இது டிவிகேனுடைய கருத்து கிடையாது அப்படின்னு. இப்போ தனிப்பட்ட ஒரு கருத்தை நீங்கள் எங்கள் கட்சியோட கருத்தாக பொய்யான பரப்புரை செய்யாதீங்கன்றேன். உங்களுடைய பித்தலாட்டத்தனத்தை செய்யாதீங்கன்றேன். உங்களுடைய அயோக்கியத்தனமான செயலை செய்யாதீங்கன்றீங்க. அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்லை, இது குறித்து நிறைய பேர் சோசியல் மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. ஏங்க, போற்றுவோர் போட்டுட்டுங்க, விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் விமர்சனம் பண்ணட்டுங்க. பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரும், புகழ்ச்சியும் வரும். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். எங்களை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாதவர்கள், கருத்தியல் ரீதியாக எங்களிடம் களமாடுவதற்கு துணிவில்லாதவர்கள் இது போன்ற பொய்யான அவதூறுகளை பரப்புவாங்க. உங்களுடைய பொய்யான அவதூறுகள் எங்களை என்ன பண்ண போகுது சொல்லுங்க? ஒன்றும் பண்ணாது. அதனால் அவருடைய பதிவு என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பதிவு செய்த ஒரு கருத்து. அதை தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தாக பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.